அந்த திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் அவங்க இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, இலங்கையில் பொருளாதார பிரச்சனைக்கு வரும்போது நம்ம வந்து அங்கே மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்களுக்கு வந்து உதவணும் அப்படின்னு வந்து அண்ணன் அறைவுகள் விடுக்கிறாரு. உடனே திருச்சியிலேருந்து நாங்கள் 50 டன் வந்து அரிசி, பருப்பு, ப்ரெட்டு அது இதெல்லாம் வந்து அனுப்பி வைக்கிறோம். தமிழகம் முழுக்க வந்து கிட்டத்தட்ட 1000 டன் வந்து அனுப்பி வைக்கிறோம். அதில் ஒரு பிரெட் பாக்கெட் கூட இலங்கைக்கு போய் சேரலை. இப்போ நீங்கள் வந்து இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றிய அரசு மூலமாக தான் செய்யணும். இப்படிப்பட்ட அறிவு கூட இல்லாமல் தான் நாம் தமிழர் கட்சி வந்து இருக்குதுன்றதை விட அந்த மொமெண்டத்தை வந்து எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து சீமான் வந்து அதை வந்து செய்கிறார். இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் கட்சிக்குள்ளே வந்து கயல்வழியை வந்து முன்னுரிமையை கொடுப்பதற்கு வந்து அவர் விரும்புகிறார். இன்னும் பெரிய அளவுக்கு செய்யலை அப்படின்னாலும் அவர் வந்து இந்த விஜயலட்சுமி பிரச்சனையெல்லாம் வந்தது பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களும் வந்து போனதில் வந்து சென்னை தொகுதியில் வந்து சட்ட ஆலோசகராக வந்து போட்டாங்க இல்லையா, இப்படி வந்து அவங்க முன்னுக்கு வந்து கொண்டு வர வந்து விரும்புகிறார். சீமான் மட்டும்தான் கட்சி, அவர் பேசுகிறது தான் கொள்கை, அவர் சொல்கிறது தான் ஜனநாயகம். அவரை யாராவது எதிர்த்து கேட்டாங்கன்னா அது வந்து கட்சிக்கு வந்து விசுவாசமாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஜனநாயகம் இல்லாத எந்த கட்சியிலையுமே கேடர்ஸ் வந்து வளர மாட்டாங்க, தலைவர்கள் வந்து சுயேட்சையாக, அதாவது நேர்மையான தலைவர்களாக வளர மாட்டாங்க. ஆனால் என் ஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே கெட்ட வார்த்தையாக தான் இருக்கும். அதையும் சொல்லியிருக்கிறாரு. குடும்பத்துக்குள்ளே நாங்கள் பேசிக்குவோம், எவ்வளோ கேவலம் வேணாலும் பேசிக்குவோம், அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு. காளியம்மாள் வந்து சுயமரியாதை இருக்கிறதா இருந்தால் இது முதலே அவங்க கேட்டிருக்கணும். இப்போ ஜவ்வு மாதிரி இழுக்கக்கூடாது. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உடனே வந்து நீங்கன்னா வந்து பேராயிரும். இவங்க ஒரு சந்தர்ப்பவாதி, இவங்க வந்து கொள்ளைக்காரர்கள், அண்ணன் ஏதோ மனவருத்தத்தில் திட்டாருன்றதுக்காக வெளியே போயிட்டாங்க அப்படின்னு ஆற போடுறாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சீமான் அவர்கள் பற்றிய செய்தி வந்து அடிக்கடி உலா வந்துக்கிட்டே இருக்கும். சரி, சமீப காலமாக நம்ம வந்து பார்த்தோன்னா அவர் கொடுக்குற பேட்டிகள் ஏதாவது வந்து ஒரு சர்ச்சையாக மாறும், பத்திரிகையாளர்கள் கூட சில வாக்குவாதங்கள் அப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசுகின்ற ஆடியோக்கள் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் பேசுகிற விஷயம், அவருடைய கட்சியினர்கிட்ட பேசுகிற விஷயம், இல்லை அவங்க கட்சியில் யாரையாவது ஒருத்தர் ஒன்று பேசுகிறாருன்னா அது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. இது யார் மேலே தப்பு, என்ன நடக்குது, எப்படி அவருடைய ஆடியோக்கள் மட்டும் பொதுவெளியில் வந்துடுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் காளியம்மாவில் பேசின ஒரு ஆடியோ இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசப்போம். அவங்க என்ன சொல்கிறாருன்னா, உன்னை கவனிச்சிட்டு இருக்கிறதே எனக்கு நேரம் கிடையாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ வந்து தனியாக மீட்டிங் போடுற, நீ வந்து கூட்டு போய் பெண்களை வச்சு ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்க, 2000 ரூபா கொடுக்குற, செல்ஃபோன் கொடுக்குற, இப்படி தான் ஒருத்தவங்க பண்ணானுங்க. கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் வந்து துரோகிகளாக மாறிட்டாங்க, ராஜீவ்காந்திலாம் துரோகியாக மாறிட்டாங்க அப்படின்னு ஒரு கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருந்தார். என்ன நடக்குது, எதனால் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, என்ன போயிட்டுருக்கு இதில், காளியம்மாள் எதற்காக இப்படி வருத்தெடுக்கப்படுகிறார் சீமானால்? இப்போ இந்த காளியம்மாள் ஆடியோ வந்து லீக் ஆனதுக்கு முன்னாடி திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினாங்க. அது பார்த்தீங்களா? பார்த்தேன். அதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஓகே. இப்போ அடுத்தது வந்து காளியம்மாள் வந்து வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வந்து என்னென்னா, அந்த கட்சி வந்து போராட்டத்தினால் வளர்ந்ததை விட சீமானின் பேச்சால் வளர்ந்தது தான் அதிகம். சீமானுடைய பேச்சு என்பது வந்து அவர் மேடையில் வந்து எவ்வளோ கோபாவேசமாக வந்து பேசுகிறாரோ அதே மாதிரி கட்சிக்குள்ளேயும் பேசுகிறாரு. அப்போ வந்து ஒரு வெளியே ஒரு முகம் உள்ள ஒரு முகம்னு இல்லை, ரெண்டுலேயும் ஒரே முகத்தை தான் வந்து காட்டுறாரு. இப்போ காளியம்மாள் பிரச்சனை வந்து எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னால், அந்த சாட்டை துரைமுருகன் ஆடியோலாம் லீக் ஆச்சு இல்லையா, அந்த பிசுறு வெட்டணும், அப்போ வந்து ஆரம்பித்தது. அது குறித்து காளியம்மாள் வந்து 2-3 நேர்காணல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணனோட தான் இருக்கிறேன், அண்ணன் வந்து இதை பற்றி என்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆடியோவை கேட்கும்போது அண்ணன் பேசுனதை காளியம்மாளே லீக் பண்ணியிருக்காங்க. இதில் சீமான் வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், நீ வந்து கட்சிக்கும் தலைமைக்கும் வந்து விசுவாசமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். உனக்குன்னு ஒரு கோஷ்டியை வந்து நீ உருவாக்கிட்டு இருக்கிற, உன் பிரச்சனை பின்னாடியே ஓடிட்டு இருக்க முடியாது. மீனவ சமூக மக்களையெல்லாம் வந்து நீ உன்னுடைய ஆள் மாதிரி வந்து நீ திரட்டி வச்சுருக்கிற, பெண்களையெல்லாம் தனியாக கூட்டி கலந்தாய்வு கூட்டம் வந்து நடத்துகிற, இதெல்லாம் எப்படி சரியாகும்? அப்போ கட்சி தலைமைக்கும் கட்சியும் வந்து நீ வந்து விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே கட்சி தலைமைன்னு யாரை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரை சொல்லிக்கிறார். நாம் தமிழர் கட்சிக்கு தலைமைன்னா சீமான் தான். ஆமாம்.
வேறு வந்து 2, 3, 4 நம்பர்களுக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது. நம்பர் 1 வந்து அவர் தான். தனக்கு விசுவாசமாக இல்லை என்று அவர் ஏன் வந்து கருத வேண்டும் என்று சொன்னால், காளியம்மாள் வந்து 2019 வந்து கட்சியில் வந்து சேர்றாங்க. சேர்ந்து ஒரு 5 ஆண்டுகள்லேயே ஒரு பெரிய வளர்ச்சி வந்து அடைஞ்சிடுறாங்க. அப்படி அடைந்ததுக்கு காரணம் வந்து தற்செயலாக நடந்ததில்ல. அதற்கு முன்னாடி வந்து அவங்க பல என்ஜிஓ அமைப்புகளில் வேலை செஞ்சுருக்காங்க. என்ஜிஓ அமைப்புகளில் வேலை செய்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து காரியவாதமாக இருப்பாங்க, ஒரு மேடைக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க, இந்த சமூக அமைப்பு எப்படி இருக்குது இயங்குது அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னா அப்படி பேசுவாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட எப்படி பேசணும்னா அப்படி வந்து பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சமூக பொதுவெளியிலான அனுபவம் வந்து காளியம்மாளுக்கு இருக்குது. அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அவங்க வந்து இந்த நாம் தமிழர் கட்சியில் வந்து வேகமாக வந்து வளர்கிறாங்க, ஒரு பேச்சாளராக வந்து மாறுறாங்க. அவங்களுக்கு தெரியுது மேடையில் வந்து என்ன பேசுனா நமக்கு வந்து அப்ளாஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்து தெரியுது. மற்றவர்கள்லாம் 10-15 வருஷம் வந்து கட்சியில் இருந்து அங்கேருந்து குப்பை ஓட்டிட்டு அப்புறம் வந்து சண்டை போட்டுட்டு வெளியே போகிறாங்க, அதிருப்தியில் வெளியே போகிறாங்க அப்படின்றது ஒன்று. இவங்க 5 ஆண்டுகள்லேயே இந்த வளர்ச்சி வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது. சீமான் கட்சியில் வந்து பேசக்கூடிய எல்லா பேச்சாளர்களுமே சீமானை அப்படியே மிமிக்ரி பண்ணுவாங்க. சீமான் என்ன மாதிரி பேசுவார், எப்போ குரலை உயர்த்துவார், திமுகவை எப்படி திட்டுவார், கலைஞரை எப்படி திட்டுவார், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அத்துப்படி. அதே பாணியில் தான் இவங்களும் வந்து பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் சீமான் தெரிவார், அவங்க பேசும்போது அந்த தொனி இருக்கும், அந்த தொனி இருக்கும். அப்போ காளியம்மாள் வந்து ஒரு பெண் என்பதனால வந்து வேறு பெண் தலைவர்கள்லாம் வந்து இருந்தாலும் அவங்களையெல்லாம் விட இவருக்கு வந்து வேகமாக வந்து வளர்ச்சி அடைகிறாங்க. இது வந்து சீமானுக்கு வந்து பிடிக்கலைன்றதை விட என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வந்து ஒரு தனிநபரை மையமாக மட்டும் வைத்து வளர்கின்ற கட்சி. அது விஜய் கட்சிக்கும் பொருந்தும். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் யாருன்னா நடிகர் விஜய் தான். அப்போ விஜயினுடைய தலைமை, விஜயனுடைய ஆணை, அவருடைய கட்டுப்பாடு, அவர் சொல்கிறதான் முடிவு, இப்படி தான் வந்து நடக்கும். நீங்கள் புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர், அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து இந்தியாவின் தலைநகரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் தலைவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவார். தலைவர் சொல்லுவார். ஆமாம், தலைவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவார். தலைவரே வந்து சொல்லுவார். தலைவர் தான், இப்போ எது கேட்டாலும் தலைவர் தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார். இதே மாதிரி வந்து நாம் தமிழரும் வந்து சீமானை மையமாக வைத்து, அது குறிப்பாக 2009 வந்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை எடுத்து அவர் அதுக்கு பிறகு தான் வந்து அரசியலுக்கு வராரு. அவருடைய பேச்சு மூலமாக தான் கட்சி வளருது. வேறு எந்த போராட்டங்கள் அப்படி அதன் மூலமாலாம் வந்து வரலை. பேச்சு பேச்சு பேச்சு. இப்படி ஒரு தனிநபரை மையமாக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து என்ன பிரச்சனை வரும்னா, கேடர்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு சுயேட்சையாக தலைமைக்கு வந்து வளருவது வந்து சிரமம். அப்படியே வளர்ந்தாலும் நீங்கள் வந்து சீமானுக்கு வந்து ஜால்ரா போடக்கூடியவர்களாக, சீமான் உங்களை வந்து என்ன கெட்ட வார்த்தை பிடிச்சி திட்டினாலும் நீங்கள் வந்து அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே நீடிக்க முடியும். சாட்டை துரைமுருகன் ஒரு உதாரணம். சாட்டை துரைமுருகனை வந்து எவ்வளவு இழிவாகலாம் சீமான் பேசியிருக்கிறார்ன்றது நிறைய ஆடியோக்கள் வந்து வந்திருக்கு. இருந்தாலும் சாட்டை ஏன் நீடிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த கட்சியில் இருப்பது அவருக்கு வந்து பல வசதிகளை வந்து ஏற்படுத்தி அவர் வளருவதற்கு, பொருளாதார ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ வளருவதற்கு அது வந்து தேவையாக இருக்குது. மற்றபடி யாரெல்லாம் வந்து கொஞ்சம் சுய உணர்வோட, சுய சிந்தனையோட, கொள்கை என்னாச்சு, அது என்னாச்சு, ஈழம் என்னாச்சு, இப்படி வந்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரச்சனை. இப்போ திருச்சி சூர்யா வந்து சாட்டை திருமுருகன்கிட்ட ஃபோன் பண்ணி, உங்களுக்கு வந்து திருச்சியில் வந்து ரயில்வே கிரவுண்டை வாங்கி கொடுத்தது வந்து அண்ணாமலை தலைவர் சொல்லி தான் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தோம். நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து டம்மி வேட்பாளர் திமுகவும் அதிமுகவும் போட்டிருக்குன்னு சொல்லி எங்கள் தலைவர் வந்து கொச்சப்படுத்துறீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னோடனே, ஏன்னா சாட்டை திருமுருகன் என்ன சொல்கிறாரு, அது சொல்லிட்டீங்களா நீங்கள் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான சமரசங்கள், இந்த மாதிரியான காரியவாதங்கள், சந்தர்ப்பவாதங்கள், இதெல்லாம் ஜென்யூனாக இருக்கக்கூடிய 1-2 கேடர்ஸ்க்கு வந்து உறுத்தலாக இருக்குது. அந்த திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் அவங்க இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, இலங்கையில் பொருளாதார பிரச்சனைக்கு வரும்போது நம்ம வந்து அங்கே மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்களுக்கு வந்து உதவணும் அப்படின்னு வந்து அண்ணன் அறைவுகள் விடுக்கிறாரு. உடனே திருச்சியிலேருந்து நாங்கள் 50 டன் வந்து அரிசி, பருப்பு, ப்ரெட்டு, அது இதெல்லாம் வந்து அனுப்பி வைக்கிறோம். தமிழகம் முழுக்க வந்து கிட்டத்தட்ட 1000 டன் வந்து அனுப்பி வைக்கிறோம். அதில் ஒரு பிரெட் பாக்கெட் கூட இலங்கைக்கு போய் சேரலை. இப்போ நீங்கள் வந்து இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றிய அரசு மூலமாக தான் செய்யணும். இப்படிப்பட்ட அறிவு கூட இல்லாமல் தான் நாம் தமிழர் கட்சி வந்து இருக்குதுன்றதை விட, அந்த மொமெண்டத்தை வந்து எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து சீமான் வந்து அதை வந்து செய்கிறார். அப்போ நீங்கள் வந்து நாம் தமிழர் வந்து நெய்தல் படை கட்டுறேன்னு ஒரு கப்சா விடுற மாதிரி நாங்கள் இலங்கைக்கு நேராக பொருள் அனுப்புகிறேன்னு அனுப்ப முடியுமா? முடியாது. ஒன்றிய அரசு மூலம் தான் அனுப்ப முடியும்.
அப்போ திருச்சி நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் அதை வந்து பாதி ரேட்டுக்கு வந்து விற்றுட்டாங்க, 1000 டன்னு முடிஞ்சு போச்சு அப்படின்றாரு. அப்புறம் அலுவலகத்தில் வந்து தம்பிகளுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியலை, அவங்களுக்கு வந்து உணவு சமைக்கிறது கூட வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நாங்கள்லாம் பதறி போய் நிதி திரட்டி கொடுத்தோம். அங்கே இருந்த ஒரு பையன் வந்து 35 லட்சம் ரூபாய் வந்து தலைமை நிதியை வந்து ஆன்லைன் ரம்மினை விளையாடிட்டு ஆட்டையை போட்டு வந்து கிளம்பி போயிட்டாப்புல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ராவணன் குடில்ன்ற அந்த தலைமையை வந்து சே பாக்யராசன் பேரில் தான் வந்து இருக்குது, ஒரு தனிநபரின் பேரில் இருக்குது, கட்சியில் வந்து கட்சிக்கு ட்ரஸ்ட்டு அது மாதிரி ஒரு பேரில் வந்து இல்லை இப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. சரி, கட்சியில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது அது பொறுத்திருந்து பாருங்கள். இப்படி பேசினாலே வந்து சீமான் நீக்கிடுவார். அப்புறம் இன்னும் அதிகமாக வந்து பேசுவாங்க. காளியம்மாளுடைய பிரச்சனை என்னென்னா, அவங்க ஏற்கனவே ஒரு தலைவராக வந்து வளர்ந்துட்டாங்க, ஒரு பேர் வந்து இமேஜ் இருக்குது. அவங்க வளருவது வந்து பிடிக்கலை. இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் கட்சிக்குள்ளே வந்து கயல்வழியை வந்து முன்னுரிமை கொடுப்பதற்கு வந்து அவர் விரும்புகிறார். இன்னும் பெரிய அளவுக்கு செய்யலை அப்படின்னாலும் அவர் வந்து இந்த விஜயலட்சுமி பிரச்சனையெல்லாம் வந்தது பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களும் வந்து போனதில் வந்து சென்னை தொகுதியில் வந்து சட்ட ஆலோசகராக வந்து போட்டாங்க இல்லையா, இப்படி வந்து அவங்க முன்னுக்கு வந்து கொண்டு வர வந்து விரும்புகிறாரு. காளியம்மாள் வந்து ஒரு சுயேட்சையான செல்வாக்கை வந்து அவங்க பெறுவதை வந்து அவர் வந்து விரும்பவில்லை. அதனால தான் அவர் வந்து இப்படி வந்து பேசுகிறாரு. இல்லை, யாருமே மேலே வரக்கூடாது அப்படின்னா அந்த கட்சி எப்படி வளரும்? அதுதான் சொல்ல வரேன். அது இந்த தனிநபரை மையமாக வைத்து செயல்படக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்குமே அது வந்து பிரச்சனை. அந்த கட்சியில் வந்து அடிப்படை ஜனநாயகம், ஒரு உட்கட்சி ஜனநாயகம், ஒரு தேர்தல் மூலமாக பொதுக்குழு செயற்குழு தெரிவு செய்கிறது. அந்த திருச்சி நிர்வாகிகள் சொல்லும்போது பொதுக்குழுன்னு ஒன்று நடக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் வந்து அண்ணனை புகழ்ந்து பேசுவாங்க, அப்புறம் சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டுட்டு வந்து ஒரு நோட்டில் வந்து என்னமோ எழுதியிருப்பாங்க, என்னென்னு கூட எங்களுக்கு தெரியாது, கையெழுத்து போட்டு வந்துடுவோம். இதுதான் அவங்க பொதுக்குழுவுடைய லட்சணம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அடிப்படை ஜனநாயகம் என்பது வந்து அறவே வந்து கிடையாது. காளியம்மாளை பொறுத்த வரைக்கும் பொது வெளியில் வந்து தன்னை பிசுறு வெட்டி விடணும் அப்படின்னு சொன்னது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை மறைமுகமாக பல வார்த்தைகளில் வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அந்த ஏகலைவன் அந்த ராவணா சேனல் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கட்சியை விட்டு நான் வெளியே போக நினைத்தால் அதற்கு நான் காரணம் அல்ல அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. இதுலேருந்து அப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க, வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதே சமயம் வந்து கட்சிக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அணிகளை வந்து தன் பக்கம் சேர்ப்பதற்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. எப்போ வெளியே போகிறாங்க அப்படின்றது மட்டும்தான் வந்து கேள்வி. இவங்க இந்த விரிசல் அதிகமாக வந்து சீமானுக்கு வந்து கோபம் வந்து அதிகரிக்குது. சீமான் வந்து உடனடியாக காளியம்மாளை வந்து பதவி நீக்கம் செய்யாமல் இருக்கிறது காரணம், ஏற்கனவே பேர் வந்து இந்த ஆடியோ லீக்கில் வந்து ரிப்பேர் ஆகிருக்கு. இவங்களே இப்போ வந்து நீக்கினா அது வந்து நீங்கள் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களில் தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய ஓட்டு போட்டவங்க வரைக்கும் பல பேர் மத்தியில் வந்து ஒரு அவப்பேரை ஏற்படுத்துன்றதுனால தற்காலிக சமாதானம். இப்போ காளியம்மாள் பேட்டிப்படி பார்த்தீங்கன்னா, அண்ணன் என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு, வந்து பேசினார். ரெண்டாவது வந்து அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவாக தான் சொல்லியிருக்காங்களே தவிர என்ன பேசினார் என்னன்றது வந்து சொல்லலை. ஒரு தற்காலிக சமாதானம். இந்த தற்காலிக சமாதானமும் அது முடிவுக்கு வருகின்ற காலம் அப்படின்றது தான் இந்த ஆடியோ வந்து வெளிப்படுது. இந்த ஆடியோவில் சீமான் வந்து பகிரங்கமாகவே என்ன சொல்கிறாரு, நீ கட்சிக்குள்ளே தனியாக அவர் கோஷ்டி சேர்க்குற நீ அப்படின்னு ஒருமையில் தான் பேசுகிறார். இல்லை, இப்போது இதை இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ அவர் வந்து ஒரு கட்சி ரன் பண்ணிகிட்ருக்காரு, அவர் தான் தலைமை, எல்லாமே ஒருங்கிணைப்பாளர், எல்லாமே அவராக இருக்கும்போது அந்த இடத்துக்கு மற்றவர்கள் ஏதோ ஒரு துரோகம் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாங்க. துரோகம்னா என்ன? நீங்கள் வந்து கட்சியின் கொள்கைக்கு வந்து விரோதமாக செயல்படுறீங்க, கட்சியை வந்து எதிரிகள்கிட்ட காட்டி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி செஞ்சாதான் ஏற்கனவே அவருக்கு நடந்திருக்கு இல்லையா? இப்போ கல்யாண சுந்தரம், ராஜீவ் காந்தி போன்றவங்க பகிரங்கமாக சொல்லிட்டு தானே வெளியே வந்தாங்க. அவங்க வரும்போது வந்து கூண்டோட கட்சியிலேருந்து சில பேரை கூட்டிகிட்டு வர்றதோ அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய சொத்துக்களை கைப்பற்றிட்டு வர்றதோ அப்படிலாம் வரல. அவங்க நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சீமான் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு பின்னாடி வந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே சீமான் மேலே வந்து குற்றச்சாட்டு. சீமானை சுற்றி இருக்கக்கூடிய சில பேர் பேச்சை மட்டும்தான் கேட்குறாரு, நாங்கள் வந்து எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய சொத்தை எல்லாம் நாங்கள் செலவழித்து வந்து செய்கிறோம். இந்த விவசாயி கரும்பு சின்னத்தை கூட வந்து அவங்க கோட்டை விட்டாங்க, நாங்கள் அதற்கான திருச்சி நிர்வாகிகள் சொல்கிறாங்க, அதுக்கான ஸ்டென்சிலு ஃப்ளெக்ஸு எல்லாமே அடித்து வச்சு தயாராக இருக்கிறோம், அவ்வளோ வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு துண்டு பிரசனம் கொடுக்கறது கூட சொந்த கை காசை போட்டு தான் செயல்படுத்துகிறோம். இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் தொடர்ந்து வந்து தனித்து போட்டியிடுவதனால
அந்த கட்சியில் வந்து வேட்பாளர்களுக்கு தான் செலவே தவிர அந்த வேட்பாளர்களுக்கு வரவு எதுவும் இல்லை. தேர்தல் அரசியலில் நீங்கள் வந்து ஒரு ஆளாக வரணும் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏவாவது நீங்கள் வந்து ஆகணும். அப்போ அவங்களுடைய மனநிலை என்னவாகுதுன்னா, ஏதாவது ஒரு கூட்டணியை நோக்கி போனால் தான் நம்ம வந்து இந்த கட்சி வந்து ஏதாவது கிடைத்தர முடியும், நம்ம ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்க முடியும், ஒரு எம்எல்ஏ சீட்டு ஏதாவது வந்து கிடைக்கும். ஆனால் இவர் வீராப்பா வந்து சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் தனித்து நின்று போட்டியிடுவதே நிறைய வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுகவை வந்து எதிர்த்து பேசுவதை வந்து இங்கே அதிமுகவும் பிஜேபியும் வந்து விரும்புகின்றன. அதனால் சீமான் பேசுகிறத வந்து அவங்க வந்து விரும்புகிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ சீமான் நாம் தமிழரே வந்து பிஜேபியோட பி டீமு, அதிமுகவினுடைய பி டீமு இப்படின்லாம் சொல்வதற்கு காரணம் அந்த திமுக எதிர்ப்பை வந்து இவர் வந்து கிரமமாக வந்து செய்கிறாரு. அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து எங்கே வீக்கான வேட்பாளர் போடுறது, எங்கே பலமான வேட்பாளர் போடுறது, இந்த மாதிரியான வேலைகள் நடக்குதுன்னு சொல்லி அவங்க நிர்வாகிகளே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இந்த கட்சிகளோட அவங்களுக்கெல்லாம் நேரடியாக தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பின் மூலமாக அவர் எடப்பாடியை சித்தப்பான்னு சொல்கிறாரு. இப்போ அதிமுகவில் நடந்த ஊழலோ அதை பற்றியோ அதெல்லாம் எதையும் வந்து பேசுகிறதில்ல. இப்போதைக்கு வந்து செந்தில் பாலாஜி வந்து விடுதலையை வந்து அவர் கிண்டல் பண்ணுறாரு. ஆனால் சசிகலா வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு 4 வருஷம் ஜெயிலுக்கே போயிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்கள வந்து அம்மா சசிகலா அம்மா அப்படின்னு மரியாதையாக பேசுகிறாரு. அப்போ ஊழல் அப்படின்றதுக்கு வந்து அவர் ரெட்டை பார்வை வச்சுருக்கிறாரு. திமுக ஊழல், அதிமுகவில் யாரும் ஊழல் கிடையாது. அப்போ இப்படி இருக்கும்போது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கொஞ்சம் சொத்து பத்து உள்ளவங்க, செலவழிக்கிறவங்கலாம் யோசிப்பாங்க, எவ்வளோ நாள் தான் தனித்து போட்டிட்டு நம்ம செலவழிக்க முடியும். இந்த அதிருப்தியும் ஒரு பக்கம் வந்து சேருது. அப்போ காளியம்மாளுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்களும் இல்லாமல் இருக்காது. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது, இந்த மாதிரி பிசுறு அப்படின்னு சொல்லிட்டாருன்ற மன வருத்தம். இப்போ இப்படி ஒரு ஆடியோ வேற ரிலீஸ் ஆகிருக்கு. வேறு கட்சியில் அவங்க சேருவாங்கன்னு பரவலாகவே கருத்துக்கள் செய்திகள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்க வந்து அவங்க கொடுத்த நேர்காணலில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மீனவ மக்களுக்கு வந்து அவங்களுடைய உரிமைகளுக்காக நான் வந்து போராடுவேன், அவங்களுடைய பிரதிநிதி அவங்க எனக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து அவங்க வந்து கட்டியமைக்கிறாங்க. இந்த பிம்பத்தின் மூலமாக அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் அங்கே வந்து ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து அரசியலை வந்து தொடர்ந்து வந்து செய்ய முடியும். இதுதான் காளியம்மாளுடைய நோக்கம். இது எப்போ நடக்க போகுது அப்படின்றதான் வந்து கேள்வி. இப்போ இந்த ஆடியோ லீக் ஆனதை பார்க்கும்பொழுது இது கூடிய சீக்கிரமே வந்து நடக்கும். காளியம்மாள் கண்டிப்பாக வந்து வேற ஒரு கட்சியில் போய் சேர்ந்து இந்த மாதிரி மீனவ மக்களின் பிரதிநிதியாக ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு செட்டில் ஆவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. இது சீமானுக்கும் தெரியும். தெரிஞ்சதுனால தான் பகிரங்கமாக வந்து நீங்கள் ஒரு சமாதானம் இணக்கம் பேசணுன்னா இப்படி பேசுவீங்களா? நீ கட்சிகளை தனியாக கோஷ்டி இது பண்ணுற பெண்கள் கலந்தாய்வு கூட்டம் நடத்துகிற இல்லை, எல்லாருமே வந்து ஓகே சார் சீமான் பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம். ஆனால் சீமான் பேசுகிற விஷயங்களை எல்லாருமே லீக் பண்ணிடுறாங்களே, அவங்க கட்சியிலிருந்தே இப்போ வருதா? இது வந்து எனக்கு தெரிஞ்சு காளியம்மாலே லீக் பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது அவர் பர்சனல் கால் மாதிரி தான் தெரியுது. ஓகே, அவங்களே வந்து இதில் ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுக்கணுன்ற முறையில் அவங்களே இதை வந்து லீக் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து சீமான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு மிரட்டல் மாதிரி சொல்கிறாரு. ஓகே, நீ கோஷ்டி சேர்க்குற, நீ தனியாக இது பண்ணுற, இது செய்யாத, கட்சிக்கும் தலைமைக்கு விசுவாசமாக இரு. திறமை இருந்தால் பத்தாது, திறமை மட்டும் பத்தாது, நேர்மையும் விசுவாசமும் வந்து முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்க வந்து அதான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நான் அந்த கட்சிக்கு நேர்மையாக விசுவாசமாக தான் நான் இருந்திருக்கிறேன் அப்படின்ற முறையில் அவங்க ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய செல்வாக்கை எங்கே மூலதனம் இட்டு, எங்கே முதலீடு செய்து, எங்கேயும் நம்ம வந்து ஒரு பேரை காப்பாற்றிக்கிறதுன்றது அவங்க பிரச்சனை. ஓகே, இப்போ அவங்களும் வந்து இப்போ நாம் தமிழர் கொள்கைக்காக வந்து ஒரு பெரிய வீராங்கனையாக அவங்க வந்து போராடலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பர்சனல் ஈகோ, அண்ணன் எப்படி வந்து பேசிட்டார் அப்படி. இப்போ அவர் பேசினதை தப்பு, மசுறு பிசுறு வெட்டணும் அப்படின்னு சொன்னது வந்து தவறு. நீ சொன்னதில் அவர் அதை சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காரு அவர், அதையும் சொல்லியிருக்காரு. ஆனால் என் ஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே கெட்ட வார்த்தையாக தான் இருக்கும், அதையும் சொல்லியிருக்கிறாரு. குடும்பத்துக்குள்ளே நாங்கள் பேசிக்குவோம், எவ்வளோ கேவலம் வேணாலும் பேசிக்குவோம், அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு. காளியம்மாள் வந்து சுயமரியாதை இருக்கிறதா இருந்தால் இது முதலே அவங்க கேட்டிருக்கணும். இப்போ ஜவ்வு மாதிரி இழுக்கக்கூடாது. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உடனே வந்து நீங்கன்னா வந்து பேராயிரும். இவங்க ஒரு சந்தர்ப்பவாதி, இவங்க வந்து கொள்ளைக்காரர்கள், அண்ணன் ஏதோ மனவருத்தத்தில் திட்டாருன்றதுக்காக வெளியே போயிட்டாங்க அப்படின்னு போடுறாங்க. அவங்க ஒரு அரசியல் செய்கிறாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. இல்லைன்னா முதல்ல கேட்டிருக்கணும்ல, முதல்ல பொது வெளிக்கு வந்திருக்கணும், ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கணும், அது கேள்வி கேட்கணும், அண்ணன் வந்து தப்புன்னு சொல்லியிருக்கணும். இல்லை சீமான்ட்டே நீங்கள் வந்து தனியாக கூப்பிட்டு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும், இது வந்து தவறுங்க
அப்படின்னு சொல்லணும், மற்ற தலைவர்கள்ட்ட வந்து பேசணும். அது எதுவும் நடந்த மாதிரி வந்து தெரியலை. ஏன்னா அப்படி நடக்க முடியாது. இந்த சீமான் என்பது வந்து ஒரு ஒன் மேன் ஷோ தான் நாம் தமிழர் கட்சியில், அங்கே இருந்துட்டு பண்ண முடியாது. அப்போ இவங்களும் வந்து கட்சிக்கு நேர்மையாக இருக்கிறாங்களோ இல்லையோ, தன்னுடைய சுயமரியாதைக்கே அவங்க நேர்மையாக இல்லை. இருந்திருந்தால் அவங்க வந்து அதை பொதுவெளிக்கு வந்து கொண்டு வந்து ஒரு பிரச்சனையை ஆக்கிட்டு வந்திருக்கணும். அப்போ நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து செல்வாக்கு வந்து கூடும். அப்போ அதில் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. இப்படி எடுத்துக்கலாமா சார்? பிடிஆரோட ஆடியோ லீக் ஆனோடனே அவருக்கு வந்து துறை மாற்றப்பட்டது இல்லையா? அந்த மாதிரி உடனடி ரியாக்ஷன் ஆமாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், அந்த உடனடி ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கிறது காரணம் வந்து நம்மளை துரோகின்னு குத்திடுவாங்க அப்படின்றதுக்காக. துரோகின்னு யார் சொல்ல போறா? ஏன்னா அவங்கள அவர் பேசியிருக்காரு, அதன் வெளிப்பாடு அவங்க வெளியே போறாங்க. அதுதான் வந்து இப்போ சீமான் யாரை பேசலை. சீமான் வந்து அவருடைய நிர்வாகிகள் எல்லாத்தையுமே அப்படி தானே பேசுகிறாரு, எல்லாரையுமே திட்டுறாரு, எல்லாரையும் அவன்றாரு, ஒருமையில் பேசுகிறாரு. அப்போ வந்து இவங்களுக்கு மட்டும் தனி ஸ்பெஷல் கேஸா? அப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து அது பெரிய அளவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாது. இல்லை, ஒரு திட்டம் இருக்கும் இல்லையா? ஒரு கட்சி இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னும் போது ஒவ்வொரு சிறகுகளாக வெளியே போகும்போது அது எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்? ஏன்னா நீங்கள் தனித்தே தான் போட்டி போட போகிறேன்றீங்க, கூட்டணி இல்லைன்றீங்க. கூட்டணி வைக்கிறது அந்த தனித்துவத்தை இழந்துடும். சமீபமாக நேற்று கூட ஏதோ சொல்லியிருந்தார். அப்படின்னும் போது முக்கியமான நபர்களே வெளியே போகிறாங்க, நீங்கள் அவங்கள துரோகின்றீங்க. இப்படின்னு இருக்கும்போது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகும்? மக்களோட பார்வை எப்படி இருக்குது? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போது மக்களின் பார்வை எப்படி இருக்குது? அதுதான் வந்து பிரச்சனை. நாம் தமிழர் கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியோ லீக்கு அண்ணன் பேசுகிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இது வந்து பொதுவெளியில் பொதுமக்கள் மத்தியில் அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்காக அந்த கட்சியின் கொள்கைக்காக ஓட்டு போடுறாங்க இல்லையா, அந்த 32 லட்சம் பேர் வந்து மெம்பர் கிடையாது. அவங்க மத்தியில் வந்து இது ஒரு கெட்ட பேரை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்ற பேசுறதுக்கு பதிலாக அந்த கட்சி வந்து கிளைமேக்ஸுக்கு வந்துருச்சு. கிளைமேக்ஸ் என்பது வந்து இந்த 8.2% வாங்கி மாநில கட்சி அங்கீகாரமாக வாங்கியிருக்காங்க இல்லையா, இதுதான் அவங்களுடைய உச்சப்பட்ட வளர்ச்சி. இதுக்கு மேலே வராதுன்ற, இதுக்கு மேலே அவங்க வந்து ஓட்டுக்களை வந்து வாங்குவதோ இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா இப்போ புது பிளேயர் வந்து விஜய் வரப்போகிறாரு, தமிழக வெற்றி கழகம் வந்து. அப்போ வந்து நீங்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகளை இங்கே பங்கு போட்டுக்கொள்வதற்கு ஏற்கனவே பிஜேபி இருக்குது, அதிமுக இருக்குது, அப்புறம் சீமான் இருக்கிறாரு, புதுசாக விஜயும் வராது. எல்லாரும் பங்கு போடும்போது அந்த பங்கில் வந்து சீமானுடைய பங்கு குறையுமா குறையாதா? கண்டிப்பாக குறையும். ஆமாம். அப்போ விஜய்க்கு வந்து ஒரு 10% வந்து வாக்கு வாங்குறாருன்னு வைங்க. அப்போ ஏடிஎம்கேலேருந்து 2, பிஜேபியிலேருந்து 2, நாம் தமிழ்லேருந்து 3, இப்படி தான் வந்து போகும். இதில் வந்து நிர்வாகிகள் எல்லாரும் வந்து கூட்டணி இல்லைன்னா இனிமேல் வந்து கடைத்தேற முடியாது அப்படின்ற முடிவில் அவங்க வந்து இருக்கிறாங்க. சீமானம் தன்னுடைய அன்பான சர்வாதிகாரத்தின் மூலமாக வந்து அன்பான சர்வாதிகாரம். ஆமாம், நல்லா இருக்கு இந்த வார்த்தை, நல்லா இருக்கு. அன்பான சர்வாதிகாரம் அவரே சொன்னது தான். ஓகே. அதன் மூலமாக வந்து பெருங்கோபம், பெருமன்பு, பேரன்பு, பெருங்கோபம். ஆமாம், பேரன்பும் கொண்டவன் பெருங்கோபமும் கொண்டவன் இப்படின்னு சொல்லி அந்த அன்பான சர்வாதிகாரத்தின் மூலம் கட்சியை நடத்தலாம்னு சொல்கிறாரு. அன்பான சர்வாதிகாரத்தின் மூலமாக வந்து ஒரு குடும்பத்தை நடத்தலாம், அல்லது நீங்கள் வந்து இப்போ மோடி மாதிரி வந்து ஒரு நாட்டின் பிரதமரானால் அப்படி வந்து நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு எந்த பவரும் இல்லை, எந்த இதுவும் இல்லாத போது நீங்கள் சர்வாதிகாரியாக மாறிங்கன்னா கூட இருக்கிறவன் எவ்வளோ நாள் தான் கேட்பான். கொஞ்ச நாள் வந்து சரிண்ணா ஒரு நாளை வந்து திருப்பி கேட்பான். கேட்டு வந்து என்ன இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். அதனால் இது வந்து கிளைமேக்ஸ். பழைய தமிழ் சினிமாக்களில் வந்து கிளைமேக்ஸில் வந்து போலீஸ் வருவாங்க, சுபம் வணக்கம் அப்படின்னு போடுற மாதிரி இப்போ எண்டு கார்டு போடுற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். ஓகே. அதனால வந்து இப்போ சீக்கிரம் எண்டு கார்டு அப்படின்றது ஓகேவா? இல்லை, எண்டு கார்டுன்றது நீங்கள் கேட்ட வளர்ச்சி என்பது இல்லைன்றதுக்காக சொல்கிறேன். ஓகே. ஆமாம், வளர்ச்சி என்பது வந்து இல்லை. இனி வந்து 10ஓட 11 வளர்ச்சி அப்படின்ற விஷயத்தில் என்ன பிரச்சனை இருக்குது? ஏன்னா இதுதான் பிரச்சனையா இல்லை வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா? கூட்டணி சேராதது ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா, இல்லை இவரை தவிர மற்ற தலைவர்கள் வளர விடலை அப்படின்றது பிரச்சனையா? வளர்ச்சியில் ரெண்டுமே பிரச்சனை. இவர் வந்து தன்னை மட்டுமே முன்னிறுத்தி தான் வந்து சொல்கிறாரு. அவர் பல பேட்டிகளெல்லாம் கொடுக்கும்போது இப்போ டிவி டிபேட்டுக்கெலாம் முன்னே ரொம்ப சவால் விடுவார். நீங்கள் பிஜேபி மட்டும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பிஜேபி மட்டும் இந்த 2024 தேர்தலில் வந்து அதிகமாக வாக்கு வாங்கிருச்சுன்னா நான் வந்து கட்சியே கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கட்சியே கலைச்சிருவேன்னா என்ன அர்த்தம்? கட்சி வந்து ஒரு சட்ட பாக்கெட்டில் இருக்குது. என்ன அதில் வந்து பல தம்பிகள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, பொதுக்குழு இருக்குது, செயற்குழு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து மகாபாரதத்தில் வந்து பாண்டவர்கள் வந்து தருமன் வந்து ஐவரையும் திரௌபதியும் வந்து சூதாடுறாரு இல்லையா, அது மாதிரி வந்து இவர் வந்து கட்சியை வந்து தன்னுடைய சொந்த உடைமை சொத்தாக வச்சுக்கிட்டு சூதாடுறாரு. அப்படி ஒரு சவால் விட முடியுமா?
ஒரு கட்சியை வந்து நீங்கள் கலைக்கிறதா இருந்தால் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது செய்கிறதா இருந்தால் அந்த கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் இவங்க முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி வந்து நான் அண்ணாமலை கிட்ட ஒரு சவால் விடுறேன், அந்த சவால் விட்டு பிஜேபி வந்து நம்மளோட கூட ஓட்டு வாங்கிருச்சுன்னா கட்சியை கலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து முன்வைக்கிறேன். இதற்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் வந்து நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா இந்த சவாலை நான் வந்து இது பண்ணுறேன். சவால் விடும்போது போய் இதெல்லாம் போய் பேசுகிறேன், சவால் விட்டுட்டு போவோம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், கட்சின்னா அது சீமான் மட்டும்தான். சீமான் மட்டும்தான் கட்சி. அவர் பேசுகிறது தான் கொள்கை, அவர் சொல்கிறது தான் ஜனநாயகம். அவரை யாராவது எதிர்த்து கேட்டாங்கன்னா அது வந்து கட்சிக்கு வந்து விசுவாசமாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஜனநாயகம் இல்லாத எந்த கட்சியிலையுமே கேடர்ஸ் வந்து வளர மாட்டாங்க, தலைவர்கள் வந்து சுயேட்சையாக, அதாவது நேர்மையான தலைவர்களாக வளர மாட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இப்போ சமீபமாக இப்போ போயிட்டு இருக்க ஒரு பிரச்சனை, ஆதவ் அர்ஜுனா, விசிகாவில் இருக்க ஆதவ் அர்ஜுனா துணை பொதுச் செயலாளராக இருக்கார். அவர் ஒரு கருத்து பேசுகிறாரு, தொடர்ந்து பேட்டிகள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதற்கு ஆசா ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. அப்புறம் எல்லாத்துக்கும் மௌனமாகவே இருந்த திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இது வளர்ச்சி அப்படின்னு பார்க்கலாமா? இது ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது அவர் கட்சியில். ஆனாலும் அவர் பேசக்கூடிய விஷயங்களுக்கு சில முட்டுக்கட்டையும் போடுறார். ஆனால் அவர் பேசவே கூடாதுன்னு அவர் சொல்லலை. எப்படி ஒப்பிடலாம்? இப்போ நீங்கள் ஆதவ் அர்ஜுனா பேசுனதை வந்து அப்படியே வந்து சீமான் பேசுனது கூட ஒப்பிடலாம். ஆதவ் அர்ஜுனா வந்து என்ன, சீமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தனித்து போட்டிடுறதுனால தான் எனக்கு வந்து வாக்கு சதவீதம் குறைவு, மற்ற கட்சிகள்லாம் தனியாக போட்டி போட சொல்லுங்கள், அது திமுக அதிமுக காங்கிரஸ் எல்லாம் தனியாக போட்டி போட சொல்லுங்கள். அப்புறம் தேர்தல் சின்னத்தை மாற்றணும். ஒரே சின்னத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இல்லை அவங்க வந்து அதை வச்சுக்கிட்டு மக்களை வந்து ஏமாத்துறாங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் சின்னம் மாறுது, இப்படி பேசுகிறாரு இல்லையா? அதே போல் ஆதவ் அர்ஜுனா அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு, இது கூட்டணி இல்லாமல் திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகள் வந்து போட்டியிட தயாரா அப்படின்னு வந்து சீமான் வாய்ஸில் குரல் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து இப்போ கூட்டணினால தான் வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிங்க. அது ஒரு லெவலுக்கு மேலே என்ன சொல்கிறாரு, வட தமிழகத்தில் விசிகா உதவி இல்லாமல் திமுக ஜெயித்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இது கிட்டத்தட்ட சீமானுடைய வாய்ஸ் தான். ஓகே, நீங்கள் இதை வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து இதை ஒரு கொள்கையாக பேசுகிறதா என்ன சொல்லியிருக்கணும், மற்றவர்களை தனித்து போட்டியிட சொல்லுங்கள்னு நீங்கள் கேட்கக்கூடாது, நாங்கள் தனித்து போட்டியிடுறோம் அப்படி தான் சொல்லணும். விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் தனித்து போட்டியிட்டு நாங்கள் வாக்குகள் வாங்கி எங்களுடைய செல்வாக்கை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லலாமே தவிர, மற்ற கட்சிகள்லாம் நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்க, நீங்கள் மட்டும் தனியாக போட்டியிட மாட்டீங்களா அப்படின்னு சீமான் மாதிரி வந்து கேட்குறாரு. அந்த வகையில் அவருடைய குரல் வந்து ஒரு சீமானை வந்து பிரதிபலிக்குது. அதில் வளர்ச்சியோ ஆராசா சொன்ன மாதிரி ஒரு முதிர்ச்சியோ வந்து இல்லை. இப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் தலைவர் என்ற முறையில் வந்து பொதுத்தளத்தில் தலைவராக உருவாயிட்டு வராரு. பேச விடுறாரு இல்லையா? நான் அதை சொல்கிறேன். இப்போது காளியம்மாளோ மற்றவர்களோ வந்து பெருசாக அதை பேச முடியாதப்ப, ஆமாம், ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் அவரு இன்னும் மெச்சூரிட்டி வரணும், ப்ரீ மெச்சூர்டாக இன்னும் கொஞ்சம் பேச தெரிஞ்சிருக்கணும் அவருக்குன்னு சொல்லும்போது, அவரை பேச விடுவதும் ஒரு வகையான ஒரு அரசியல் தானே, ஒரு தலைமை பண்பு தானே. ஆமாம், அந்த பண்பு இல்லையான்னு கேட்குறேன். சீமானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீமான் சொல்கிறத தான் நீங்கள் வந்து பேச முடியும். சீமான் சொல்கிறதுக்கு மாற்றாக வந்து அங்கே பேச முடியாது. இப்போ சீமான் வந்து கொள்கையோட பிரச்சனை ஏற்பட்டு யாரும் இங்கே வந்து பேசலை, இது வரைக்கும் பேசலை. நீங்கள் சொன்ன ஆதவ் அர்ஜுனா கூட வந்து அது கொள்கை சம்மந்தப்பட்டது, கூட்டணி சம்மந்தப்பட்டது. ஆமாம். ஆனால் சீமான் பேசுகின்ற தமிழ் தேசியமோ அல்லது வந்து ஈழத்தமிழர் ஆதரவோ அல்லது அவர் பேசுகின்ற வந்து அந்த வளங்களோ சுற்றுச்சூழல் பிரச்சனையோ இதுலெல்லாம் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. கருத்து வேறுபாடு எங்கே வருதுன்னா அமைப்பு ஸ்ட்ரக்சரில் வருது, ஈகோவில் வருது. இவர் வந்து நம்ம நிர்வாகிகளை மதிக்காத போக்கு, அவங்கள அலட்சியமாக எடுத்தறிஞ்சு பேசுகிறாரு. இதில் தான் வந்து பிரச்சனை வருது. கொள்கை கூட்டணியில் கூட வந்து வரல. நான் வந்து கூட்டணியை பற்றி சொல்கிறது அது மறைமுகமாக நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு பிரச்சனை. இனிமேல் நம்ம தேர்தலில் வந்து நம்ம ஏதோ வந்து செலவழிக்கணும்னா வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒதுங்கி போயிடுவாங்களே தவிர, இங்கே வந்து சீமானோட வந்து முரண்படக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் இங்கே விஷயமே தவிர, கொள்கை வந்து இங்கே பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் வெளியே வந்தவங்க யாரும் கொள்கை சார்ந்து வெளியே வரல. நீங்கள் அது ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரத்துலேருந்து இப்போ நீங்கள் காளியம்மாள் பிரச்சனை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் கொள்கை எங்கேயுமே சம்மந்தப்படலை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமாவளவன் வந்து அங்கே பேச விடுறாரு, அங்கே தலைவர்கள் தனியாக சுயேட்சையாக பேசுகிறாங்க அப்படின்றத இங்கே ஒப்பிடவே முடியாது. ஆக காளியம்மாள் அவர்களின் அந்த ஆடியோ லீக் அப்படின்றது பெரிய பரபரப்பை நாம் தமிழர் கட்சியில் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்கின் சார்பாக மிக்க நன்றி.
நன்றி.